அவர் சொல்லுவார் இது உறுதியில் இருக்குன்னு சொல்லி. கிட்டத்தட்ட எனக்கு 4 தலைமுறைக்கு 100 வருஷங்களுக்கு மேலே வரும். என்னுடைய அம்மாவே சொல்லுவா, அம்மா இப்போ 92 வயசுலாம் இறந்தவா, அம்மாவே சொல்லுவா தான் சின்ன வயசில் 11 வயசுலேயே தான் தலையில் கொண்டு பொடிச்சில் கொண்டே கொடுக்கக்குள்ள. ஹலோ கைஸ், வணக்கம். நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் குறிப்பாக நல்லூரில் நிற்கிறோம். உங்களை எல்லாருக்குமே திருவிழா வரப்போகுது. அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா காளாஞ்சி கொடுக்க நிகழ்வு இடம்பெறப்போகுது. அதுதான் கைஸ் நான் பார்க்க வந்திருக்கேன். வாங்க இந்த வீடியோக்களை போல இந்த காளாஞ்சி கொடுக்க நிகழ்வு என்ன மாதிரி நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறைப்படி பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில் கொண்டு போய் காளாஞ்சி கொடுப்பாங்க. அவ்வளோத்துக்கு பார்க்கும்போது அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும். சரி, நான் என்ன மாதிரி நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அந்த வீடியோக்களை போகலாம். இந்த வீடியோ என்ன மாதிரி சொல்லி பார்க்கலாம். இப்போ மாடுகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ வண்டியில் நிற்கிறதே நாங்கள் காணலாம். ஒரு அழகான நிகழ்வுன்னு சொல்லி கோயிலுக்குள்ள சென்று மறுபடியும் இந்த இடத்துல வாரதனை காணக்கூடிய மாதிரி இருக்குது.
நல்லூர் பின்வீதியால் இப்போ வண்டில் மாட்டில் வந்து கொண்டிருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஆண்டாண்டு காலமாக உங்களோட பரம்பரை தான் இந்த நல்லூருக்கான கொடிச்சியில் செய்கிறவங்க. இன்றைய தினம் இந்த காளாஞ்சியை கொண்டு வந்து தந்ததை பற்றி உங்களுடைய அந்த சந்தோஷமான நிகழ்வை பற்றி சொல்லுங்கள். எங்களுக்கு இந்த காளாஞ்சு
வருடம் இந்த காலாண்டு எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. எங்களுடைய பரம்பரை இப்பொழுது 4 தலைமுறைகளாக இந்த காலாஞ்சி வைபவம் நடந்து கொண்டு வருகிறது. எங்களுடைய தாயாரின் தகப்பனார் சிவஞான முதலியார் என்று அவர்தான் இந்த நல்லூர் உற்சவ காலம் தொடங்கின காலத்திலிருந்து இந்த கொடிச்சீலையை கொடுத்து வருகிறார். இப்போ கொடிச்சீலைக்கு ஒரு கிழமைக்கு முதல் எங்களுக்கு இந்த காலாஞ்சி வைபவன் ஒவ்வொரு முறையும் நல்லூரிலிருந்து கொண்டு வந்து தருவார்கள். இப்பொழுது எனது தாயார் கொடுத்த தாயாரின் தகப்பனர் இருந்த பின்பு தாயார் கொடுத்த தாயாருக்கு பிறகு எனது சகோதரன் மூத்த சகோதரன் கொடுத்து வந்தவர். இப்பொழுது அவர் இல்லாத போது அவருடைய மகன் பாபுஜன் கொடுத்து வருகிறார். நாங்கள் இந்த பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசாமி கோயில் காலாஞ்சு கொடிச்சீலை என்பது எங்கள் பரம்பரையில் வந்ததையிட்டு நான் மிகவும் பெருமிதம் அடைகிறேன். மிகவும் பெருமிதமும் சந்தோஷமும் அடைகிறோம். இது எங்களுடைய தாயார் சொல்லுவார், இது உறுதியில் இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட எனக்கு 4 தலைமுறைன்றக்க 100 வருஷங்களுக்கு மேலே வரும். அதுக்கு மேலேயே என்னுடைய அம்மாவே சொல்லுவா. அம்மா இப்போ 92 வயசுலாம் இறந்தவா. அம்மாவே சொல்லுவா, தான் சின்ன வயசில் 11 வயசுலேயே தான் தலையில் கொண்டு கொடிச்சியில் கொண்டே கொடுக்கக்குள்ளே அங்கே இந்த சண்முதாஸ் மாப்பான முதலியார்கிட்ட கையில் கொண்டே கையளிக்கிறதுன்னு சொல்லி அம்மா சொல்லுவாள். பிறகு அம்மாவுடைய தந்தையார் தான் ஒரு தேரொண்டை உருவாக்கி மடம் ஒன்று வச்சு அந்த மடத்திலேருந்து தேரில் இழுத்து கொண்டு போகணுமென்று எனது தாயாரின் தகப்பனார் தான் அந்த தேரை செய்து அந்த மடத்தில் வேல்முருகன் ஆலயத்தில் அந்த தேரை விட்டு அதில் கொடிச்சியிலே வச்சு உறவர்கள் இழுத்து கொண்டு போகக்கூடியதை செய்தவையர். இப்பொழுது எனது தாயார் இல்லாதபடியா எனது சகோதரன் மகன் இப்பொழுது செய்து கொண்டு இருக்கிறேன். நாங்கள் எங்களுக்கு இப்படி ஒரு வாக்கியம் கிடைச்சது மிகவும் சந்தோஷம். எங்களுக்கு பிரசித்தி பெற்ற கோயில், இப்படி ஒரு கோயிலில் எங்களுக்கு இப்படி ஒரு வாக்கியம் கிடைச்சது மிகவும் மிகவும் பெருமிதம் அடைகிறோம் நாங்கள். நன்றி.